அதனால் சேலம் மாவட்டம் ஜோடுகுழி சிவலிங்கபுரம் சொல்லிட்டு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் ஒன்று ஃபுல்லாக பாதி கட்டாத நிலமையில இருக்குது. கிட்டத்தட்ட 25 வருஷமாக இதே மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஐயா வந்து பார்த்தீங்கன்னா 25 வருஷமாக இப்போ வந்துட்டு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூஜைகள் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு அவருடைய இதுலேயே. இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், பாதி கட்டி பாதி கட்டாமல் ஃபுல்லாக அந்தளவுக்கு இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா சாமி அவ்வளோ ஒரு அழகாக இருக்கார், வேறு லெவலில் இருக்குது. என்னால் பார்த்துட்டு அதுக்கு சொல்ல வார்த்தைகள் வரல, அந்தளவுக்கு இருக்குது. சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாம்பு புத்து எட்டு எல்லாமே இருக்குது. ஒரு காட்டுக்குள்ளே ஒரு குளிர்ச்சியான இடத்துல ரொம்ப ஒரு இதுவாக இருக்குது. ஏன் நீங்கள் எத்தனை வருஷமாக எங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்க? வந்து ஒரு எத்தனை வருஷங்க இருக்கும்? ஒரு 4 வருஷம் இருக்கும். 4 வருஷமாக பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி எப்படிங்க ஐயா இருந்ததுங்க? அதுக்கு முன்னாடிலாம் வந்து வழிபாட்டுக்கு நான் வந்து சிவனடியார் வழிபாட்டுக்கு தான் போயிருந்தேன். இல்லை அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எப்படி இருந்ததுன்னு கேட்குறேன். நீங்கள் பூஜை பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக மேலே இது போட்டிருக்காங்க, அட்டை போட்டிருக்காங்க. வழிபாட்டுக்கு எந்த ஒரு ஆதரவு இல்லை, யாருமே இல்லை. அவர் ஐயா வந்து வேற ஒரு கோயிலை வழிபாடு பண்ணிட்டு இருக்காரு. அவர் சாமி மேலே இருக்கிற அன்புனால மதியத்துக்கு மேலே வந்து தினமும் வந்து சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு. இல்லை எதனால இந்த பில்டிங் இதை கட்ட நின்றுச்சுன்னு தெரியுங்களா? தெரியலைங்க, அது என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு நிலத்தோட உரிமையாளர் தான் அந்த கோயில் கட்டினாரு. ஒரு 20-25 வருஷமாக அந்த கோயில் அப்படியே நின்று தான் இருக்குது. ஐயோ நிறைய பேர் வராங்க, கேட்குறாங்க, யாரும் ஸ்டெப் எடுத்து இந்த கோயிலுக்கு ஒரு நன்கொடை பண்ணி கோயிலை புண்ணமைக்கிறதுக்கு வேலை பார்க்கல. யாரோ ஒருத்தர் வந்து உதவி பண்ணி கோயிலில் சாமியை வந்து நல்லா எடுத்து கோயில் மாதிரி கட்டி கொடுத்தாங்களாம். எங்கள் ஊருக்கு ஒரு சிவாலயம் இருக்குதுன்னு நாங்கள் ஒரு பெருமையாக வழிபாடு பண்ணுவோம் தினமும். எங்களுக்கு ஆலயம் பக்கத்தில் இல்லை வழிபாட்டுக்கு. கண்டிப்பாக வாய்ப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் கூட பண்ணி கொடுங்க. நிறைய பேர் நிறைய அன்பர்கள் இருக்காங்க. இல்லை கண்டிப்பாங்க ஐயா, காணொலி மூலியமாக பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வருவாங்க. இவ்வளோ தூரம் கொண்டு வந்தார் அவர்கள் கண்டிப்பாக நிறைய பேர் செய்வாங்க. நான் சிவபக்தன்னு சொல்லிட்டு கோடி பேர் இருக்காங்க, கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தர் பண்ணுவாங்க இல்லையா? ஐயா வந்து எந்த ஒரு தினமும் அவரே ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா செலவு பண்ணுறாரு அங்கேருந்து வர்றதுக்காக. போகணும் எதிர்பார்க்குறீங்க.
தந்திரம் மாவத நீர் அமையத்தில் உள்ளது நீர் எந்தவர் வாய்மை கொங்கன் திருவாளவாயான் திருநீர் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை கங்காமல் பூசி மகிழ்வரே. எழுந்தருளிய பெருமாளுக்கு 50 புராணம் பஞ்சபுராணம் விண்ணப்பம் செய்யப்படும். சொல்லுங்கம்மா. கோயிலுக்கு கட்டுக்குடுங்க தமிழ் எனக்கு கோயில் வேறு எங்கேயும் இல்லை தமிழ் எனக்கு சுற்றுவட்டத்தில் எதுவுமே சிவன் கோயில் எதுவுமே கிடையாது. இங்கே எதுவுமே இருக்கும். இந்த கோயில் அம்மன் கோயில் தான் இருக்குது. சிவனே இல்லை, சிவனே இல்லை, முருகனே எதுவுமே இல்லை. இந்த கோயில் எத்தனை வருஷமா இங்கே இந்த மாதிரி எத்தனை வருஷமா இருக்கு? எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்குது. எனக்கு 50 வருஷம். எனக்கு தெரிஞ்சு இப்படி இருக்குது. 50 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் பாதியிலே கோயில் கட்டாமல் நின்றுச்சு? யாரும் கட்டல, யாரும் கவனிக்கல. சரி சரிங்கம்மா. யாராவது கட்டி கொடுத்தா வழிபாடு பண்ணுவீங்களா? பண்ணுங்க பண்ணுறோம். டெய்லி அந்த கும்பிட்டு தான் இருக்கேன். சரி சரி. டெய்லி நீங்கள் வந்து கும்பிட்டுட்டு தான் இருக்கீங்க? டெய்லி வருவேன். டெய்லி எங்கள் பையன் வந்தா டெய்லி மனுத்தத்தை கேட்டால் இப்போ பார்த்தா தெரியாது, எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா தெரியாது, மனுத்தத்தை கேட்டால் வந்துடுவேன். சரிங்கம்மா. சரிம்மா, ரொம்ப நன்றிங்கம்மா. சரிங்க சார். அப்படி இருந்தும் ஒரு முறையான ஒரு கோயில் இல்லை அவருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணி வெளியில் தெரியப்படுத்துங்க. உங்கள் மூலிமா வெளியில் தெரியப்படுத்துகிறனால இவருக்கு ஒரு கோயிலாக அமையலாம் அந்த இடத்துல. முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலி இடத்துக்கு ஷேர் பண்ணி வெளியே தெரியப்படுத்துங்க. நன்றி.